எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கமலா சமையலறை. இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இது பருப்பு உருண்டை குழம்பு. இதில் நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக வரும். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபியை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பருப்பை நம்ம ஊற வைக்கணும். 2 கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன், 1 கப் துவரம் பருப்பு, 1 கப் பைத்தம்பருப்பு, பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்களா அது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு நம்ம இதை 1 மணி நேரம் வரைக்கும் இதை ஊற வைக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா கழுவிக்கங்க. இதை கழுவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கு. அதை இந்த தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நான் 5 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இது ரெண்டுத்தையும் நல்லா இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் 1-2 பருப்பாக இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. வேணும்னா நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். அப்பதான் நம்ம உருண்டை போடும்போது நல்லா வரும். பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நான் இதுல 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சால்ட் தான் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா வெட்டி அதை சேர்த்துருக்கேன். இது ஒரு 15-20 பூண்டு நல்லா பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துருக்கேன். இது ஒரு அரை மூடி தேங்காய், அதை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா வெட்டி அதையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் பூண்டு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம இதை சைடாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நம்ம 1 ஸ்பூன் வடகம், இது வீட்டில் செஞ்ச வடகம், நான் இது முதலே சொல்லியிருக்கேன். இதை நம்ம இதில் எண்ணெயில் சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் மீடியம் சைஸாக இருக்கணும், அதை கொஞ்சம் பெருசாக வெட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அதை வதக்கணும். இப்போ இதில் 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளை எண்ணெயில் சேர்த்துக்கங்க, அப்போ தான் நல்ல கலர் வரும். இப்போ நல்லா சேர்த்துட்டு இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் கூட சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ தான் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை எண்ணெயிலே வதக்கணும். வதக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளியும் புளியும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது புளிப்பாக ரொம்ப புளிப்பாக ஆகிட போகுது. அதனால் நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியும் எடுத்திருக்கேன். இதில் இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு இதில் தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சிடணும். இது நல்லா கொதிச்சு வர்ற வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சுட்டு இப்போ நம்ம இதில் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி இது கொதிச்சுட்டே இருக்கும்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் ஒரு 6 முந்திரி பருப்பும் எடுத்து இந்த மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காரம் அதெல்லாம் போன பிறகு தான் நம்ம இதை சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த குழம்பு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். நம்ம அதில் உருண்டையெல்லாம் போடும்போது அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்போ பாருங்க, இது நல்லா கொதிச்சுட்டு மிளகாத்தூள் காரம்லாம் போயிட்டு இப்போ நம்ம இதில் உருண்டையை சேர்த்துடலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம இப்போ இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இந்த பபுள்ஸ் எங்கெங்கே வருதோ அந்த ஏரியாவில் நீங்கள் இந்த உருண்டையை சேர்த்துக்கணும். பாருங்கள், எங்கே பபுள்ஸ் வருதோ அங்கே தான் சேர்த்துக்கணும். ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எங்கே பபுள்ஸ் வருதோ அந்த இடத்துல தான் உருண்டையை சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5-6 உருண்டை சேர்த்த பிறகு நம்ம இதை கொஞ்ச நேரம் விட்டுடணும். எல்லாத்தையும் ஒரே டைமில் நம்ம இதை சேர்க்கக்கூடாது. இதை கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம இதை சேர்க்கணும். 5லேருந்து 6 உருண்டை சேர்த்த பிறகு ஒரு 5 செகண்டுக்கு கேப் விடணும். அப்போ என்ன ஆகும்னா அந்த போட்டிருந்த உருண்டையெல்லாம் வெந்து கொஞ்சம் மேலே வந்துடும். பாருங்கள், இதெல்லாம் போட்டதெல்லாம் மேலே வந்திருக்கு. அதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம சேர்க்கணும். இந்த குழம்புக்கு நம்ம இந்த திக்னஸ் எதுவுமே வேண்டாம். அந்த போடுற உருண்டையிலேருந்து கொஞ்சமாக நம்மளுக்கு நல்ல திக்னஸ் வந்துடும். அதனால் ஸ்டார்டிங்கில் குழம்ப கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. இது எங்கள் அம்மா எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறதுனால இது வந்து டைரெக்டாகவே இந்த உருண்டையை குழம்புல போடுறாங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த உருண்டையை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அதை சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்களும் இதே மாதிரி சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கணும், இல்லைன்னா உருண்டையெல்லாம் கரைஞ்சி போயிடும். இதை ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. நான் சொன்னது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து கேப் விட்ட பிறகு திருப்பி இதை சேர்க்குறாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு போட்டது எல்லாமே மேலே வந்துட்டு இதை வந்து ஃபுல்லாகவே ஃப்ளேம் ஹைலே இருக்கணும். அப்போ தான் அது சீக்கிரம் வெந்து வரும். உருண்டையெல்லாம் மீடியம் சைஸாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளேலாம் நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் சொன்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா பருப்பெல்லாம் நல்லா ஊறி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, நான் சொன்ன கன்சிஸ்டன்சிக்கு தான் நீங்கள் அதை அரைச்சி எடுக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் காமிச்ச மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்ததுனாலும் உள்ளே வேகாது. அப்புறம் இந்த மாதிரி குழம்பு வச்ச பிறகு நம்ம அதை ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு இதாக சேர்த்துக்கணும் உருண்டையாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருண்டையை சேர்க்கும் போது இந்த மாதிரி மேலே நின்றுச்சுன்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு செஞ்சு விட்டிங்கன்னா அந்த உருண்டை உள்ளே போயிடும். அந்த உருண்டையை டச் பண்ணாதீங்க, இல்லைன்னா அது கரைஞ்சிரும். இப்போ என்னன்னா குழம்பு பார்த்தீங்கன்னா திக்காக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லாவே இருக்காது. உங்களுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சமாக சுடு தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உருண்டையெல்லாம் நல்லா வெந்து மேலே வந்துட்டு குழம்பும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. பாருங்கள், வேணா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. அவ்வளோதான். இந்த தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை கொதிக்க விட்டால் போதும். நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இதை வந்து ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த உருண்டையில் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய்லாம் சேர்த்துருக்கேன். அதை சாப்பிடும்போது அந்த ஒரு க்ரன்ச்சினஸ் வரும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து ரைஸ், சப்பாத்தி இதுக்கெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸுக்கெல்லாம் நீங்கள் வேறு எதுவும் சைட் டிஷ்ஷே தேவையில்லை. இதை சாதத்தில் சேர்த்துட்டு இந்த உருண்டையை தொட்டே நீங்கள் சாப்பிட்டுடலாம். வேறு எதுவும் சைட் டிஷ் தேவைப்படாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.